தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. மாசிலாமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், லேமாத்திய மரிய சூசை புனித சூசையப்பருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் தந்தை பால் தலாமோர் ஆண்மலை பாற்றிக்காகவும், காட்டூர் ப்ராப்பர்ட்டி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், எடுக்கும் காரியம் நல்ல வெற்றிகரமாக நடைபெற வேண்டியும், மங்களம் பிள்ளை ஞான சௌந்தரி செல்வி மார்கரேட் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் தனசேகரன் வின்சன் ஜோஸ்பின் சந்தனமரி ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை ஆண்மலை பாற்றிக்காகவும், கஸ்தான் மாணிக்கம் கிளேமா சந்தோனியம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் சகோதரி ஜோசேப்போ ஆதா ரிலேரா ஆண்மலை பாற்றிக்காகவும், விச்சமால் என்கின்ற மரிய சுந்தரம் 6ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், தவமணி ஆஷா ரோபர்ட் மெமோரியல் ஆண்மலை பாற்றிக்காகவும், ரோபர்ட் லூர்துசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், அனிதா லூசி மங்களம் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரித்த குருக்களே அருள் சகோதரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆண் மக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். கனிதரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். கனிதரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். தலைகள் எல்லாம் களைத்து விட்டார், கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டால். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, ஆண்டினுடைய 31வது வாரத்தினுடைய புதன்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே இறைவனுடைய அருள் என்றென்றும் நம்மிலே தங்கி நம்முடைய ஆன்ம வாழ்வினுடைய ஈடேற்றத்திற்காக இறைவனை முழுமையாக நம்பி செயல்பட வேண்டிய வரத்தை இறைவன் தந்தருளும்படி மன்றாடுகின்ற வேளையிலே நம்முடைய திருப்பலிக்கு நம்மை தயார் செய்யும் பொருட்டு
நம்முடைய குற்றம் குறைகள் தவறுகள் பாவங்கள் அனைத்தையும் ஏற்று மனம் வருந்தி இறைவனிடமிருந்து பாவ மன்னிப்பையும் அருளையும் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 8-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபசாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 112, இறைவசனங்கள் 1, 2, 4, 5 மற்றும் 9 முடிய. மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமையுள்ளதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி.
மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவராயிருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தாமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதது எனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்விலே எதையும் செய்வதற்கு முன்பாக நாம் திட்டமிடுகின்றோம். திட்டமிடாத செயல் வெற்றி அடைவதில்லை. ஆனால் இறைவனோடு உறவு கொண்டிருக்கின்ற நாம் எப்படிப்பட்ட முறையிலே திட்டமிட வேண்டுமென்றால், திட்டமில்லாத ஒரு திட்டம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் கடவுள்கிட்ட வரும்பொழுது செய்ய வேண்டியது.
ஆனால் கடவுள்கிட்ட வரும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி இதை பற்றி ஜெபம் பண்ணணும், நான் அதை பற்றி பேசணும், இதை பற்றி நினைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரோம். இல்லை, கடவுளிடம் வருகின்ற பொழுது திட்டம் இல்லாத ஒரு திட்டம் என்று நான் சொன்னது முழுமையாக இறைவனிடம் நம்மை அர்ப்பணிப்பது. அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்மனத்து உணர்வுகள் அனைத்தும் ஒரே நிலையோடு இருக்க வேண்டும். கடவுள் தான், வேறு எதுவும் எனக்கு இல்லை. அந்த ஒரு நிலைப்பாடு நமக்கு என்றென்றும் இருக்க வேண்டும். சுயநலத்தோடு நம்ம கடவுளை அணுக முடியாது. நம்முடைய அற்ப காரியங்களுக்காக மன்றாட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் கடவுளை நெருங்க முடியாது. எந்த அளவிற்கு முழு நம்பிக்கையோடு நான் கடவுளிடம் என்னை அர்ப்பணிக்க முடியும் என்று நினைத்து பார்ப்பது, அதன்படி செயல்படுவது, அதுதான் நான் சொன்னது திட்டமில்லாத திட்டம் என்று. ஆனால் இன்று இயேசு 2 உவமைகளை நமக்கு கூறுகின்றார். இல்லிடம் கட்ட வேண்டும் என்று நினைப்பவர் முழுமையாக திட்டமிட வேண்டும். நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பெரிய வீடு நமக்கு தேவை அப்படின்றத அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். திட்டமிடாது நாம் ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது அதில் பலவித தவிர்க்க முடியாத தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை நிவர்த்தி செய்வதற்கு நெடுங்காலம் ஆகலாம். அதை போலவே மற்றொரு உவமையும் ஆண்டவர் கூறுகின்றார். மாற்று பக்கத்து அரசன் படையெடுத்து வருகின்ற பொழுது தன்னுடைய வலிமை என்ன, அவனுடைய வலிமை என்ன, இந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றான். தன்னுடைய வலிமை மிக குறைவு என்று நினைக்கின்ற பொழுது மாற்று அரசனோடு ஒப்பந்தம் செய்து சமாதானம் செய்து கொள்வது அதை விட வேறு வழி இல்லை. அதையும் அவன் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஆனால் இறைவனிடம் வருகின்ற பொழுது எதையும் நாம் திட்டமிட வேண்டும் என்ற அவசியமில்லை. காரணம், கடவுள் என்னுடைய தந்தை. அந்த உணர்வு நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலுமே நம் வேலை செய்கின்ற பொழுதும், வீட்டில் இருக்கும் பொழுதும், மற்றவர்களோடு பழகும் பொழுதும், பேசும் பொழுதும், தேவாலயத்திற்கு வருகின்ற பொழுதும், நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்விலும் சரி, இறைவன் என்னுடைய ஆளுநர். அந்த நம்பிக்கையோடு செயல்படுகின்ற பொழுது அனைத்தும் வெற்றி அடையும். நம்முடைய வாழ்வு மலரும். நம்முடைய வாழ்விலே நாம் இறை ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமென். புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழ் ஒன்று எனக்கு போதும். அருள்வாழ்வில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடு தாழ்வோடு வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடு வாழும் போதும் உம் கரமொன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் அறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழி பங்களும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்து மரமரல உமை மண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ வாழ்வளிக்க வந்த இறைமகனின் திருவுடல். இதோ உலகின் பாவங்களை போக்கி எல்லா மக்களையும் தன்னிடம் அரவணைத்து கொள்ளக்கூடிய இந்த திருமகனினுடைய அளிக்கின்ற விருந்திலே பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தொழி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கண்ணுக்குள்ளே கண்மணியா உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். காலையிலும் முன்முக
ஜபமே மாலையிலும் உன்முகமே இனிய இயேசுவே நான் காக்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன். உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன் முகம் பார்த்து என்னை நானே மறக்கின்றேன் தெய்வமே. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன். உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகுந்த உமது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதியை பெற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி, உலக அமைதியை மனதில் ஏந்தி, உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே, உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சூசை தந்தையே. உழைப்பது என்றால் என்னவென்று நீ உழைத்தே எமக்கு கற்று தந்தீர். மனிதனாய் பிறந்த தேவனை கூட உழைத்திட வைத்தே சொல்லி தந்தீர். உழைப்பது என்றால் என்னவென்று நீ உழைத்தே எமக்கு கற்று தந்தீர்.
மனிதனாய் பிறந்த தேவனை கூட உழைத்திட வைத்தே சொல்லி தந்தீர். உலகத்தில் பசிப்பினி பஞ்சம், நான் உழைத்தால் மறைந்திடும் திண்ணம். இதை உணர்த்திடுவீர், எம்மை திருத்திடுவீர், உழைத்து வாழ அருள் புரிந்திடுவீர். இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி, உலக அமைதியை மனதில் ஏந்தி, உழைக்கும் மக்களை காத்திட வந்த சோசை தந்தையே, உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சோசை தந்தையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.